இந்த மாதிரி பஃப்ஸ்லயே அளவு க்ளோஸ் வச்சு எப்படி லைனிங்ல மார்க் பண்றதுங்கறத பார்க்கலாம். லேர்ன் அபவுட் டைலரிங்ல இன்னைக்கு டே 3. இங்க ஃபோல்டடா இருக்கு, இங்க வந்து ஓபனா இருக்கு. ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இங்க ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஸ்லீவ் எடுத்து ஸ்லீவோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கங்க. ஸ்லீவோட ஹைட் 10 இன்ச் இருக்கா? இங்க இருந்து 10 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இங்க இருந்து 1 இன்ச், இங்க இருந்து ஒரு 1 இன்ச். அப்படியே பாக்ஸ் ஃபிட். இப்போ ஸ்லீவோட இந்த மார்க்கிங் கரெக்டா இந்த எட்ஜ்ல வைக்கணும். இந்த டிப்பை இந்த ஃபோல்டர்ல டச்சா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட கரெக்டான மார்க்கிங் இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு இங்க வரும். ஓகே, இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இந்த அளவும் இந்த ஸ்டிச்சிங் லைன் தெரியுதா? இங்க ஒரு மார்க், ரவுண்டுக்கு ஒரு மார்க். ஓகே, இப்போ அப்படியே உங்க ஸ்லீவா ஃபோல்ட் பண்ணுங்க. ஸ்லீவ் வந்து பேக் பார்ட் தான் லைனிங்க டச் பண்ணிருக்கணும். இப்போ ஸ்லீவ் அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படியே மார்க் பண்ணிக்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.